பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அதாவது வீட்டு தோட்டங்கள், வீட்டில் அதிகமான தோட்டங்கள் வளர்த்து நம்ம மாடியிலையும் தோட்டம் வளர்த்து நம்ம இன்றைக்கி பாதுகாத்துட்டு வரோம். எத்தனையோ தாவரங்களை நம்ம பாதுகாத்துட்டு வந்தாலும் அழகு செடிகள் அது போன்ற தாவரங்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பூச்செடிகள் அந்த மாதிரி போன்ற தாவரங்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம், வளர்த்துட்ருக்கோம். ஆனால் மூலிகை செடிகள் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்களில் பல வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட மூலிகையிலும் இது மாதிரி வீடு தோட்டங்கள் செய்கிறவங்க, மாடி தோட்டங்கள் செய்கிறவங்க இந்த மாதிரி மூலிகைகளையும் வளர்த்திங்கன்னா அவங்க செடிகளாக வளர்க்குறத விட மூலிகைகளாக நம்ம வளர்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட முக்கியமான மூலிகையின் பேர் சிறுகன் பிழை. இதனுடைய பாட்னி நேம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்வா லெவன்டா லெனட்டா அப்படின்றது தான் இதனுடைய பாட்னி நேமு. இதனுடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னாக்கா அமரன் தாசியா அப்படின்றது இதனுடைய குடும்பம். இதுக்கு மாற்று பேர் நிறைய பேர் இருக்குது. இது கண்ணு பிள்ளை அப்படின்னு நம்மளுடைய ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு பிள்ளை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கல்கரைச்சி, கூளைப்பூ, சிறுபிலை, பாஷான பேதி, பூளைப்பூ அப்படின்ற எத்தனையோ பேர்கள் இதற்கு உண்டு. இதனுடைய பயன் எக்கச்சக்கமான பயன் இதில் அடங்கி போயிருக்கு. அது தெரியாமையே நம்ம இன்றைக்கி கிட்னிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே போய் அறுவை சிகிச்சை பண்ணுறது தான், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ டாக்டருக்கு செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாருமே ஆங்கில மருத்துவத்தை நாடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் இயற்கையாகவே இந்த மூலிகையில் இருந்தது அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய கல்கள் அத்தனையும் உடைச்சி கொண்டு வரக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த சிறுகன் பிழை. இது பார்த்தீங்கன்னா தேகம் வெளிர்ப்பாக இருக்குது இல்லையா, அப்போ தேகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிர்ப்பான தன்மை இருக்கும். அந்த தேகத்துடைய வெளிர் தன்மையை இது போய்க்கிடும். அப்படி பார்த்தோன்னா முத்தோஷங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று விதமான தோஷங்களும் இந்த சிறுகன் பிழையினால் நமக்கு நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்னியில் நீர்க்கட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த நீர்க்கட்டை உடைக்கக்கூடிய சக்தியும் இந்த சிறுகன் பிழைக்கு உண்டு. இது எப்படி நம்ம மருத்துவமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுகன் பிழையை சமூலமும் கொண்டு நல்லா இடித்து கூட நெருஞ்சி முள் கிடச்சின்னா சூப்பராக இருக்கும். நெருஞ்சி முள் கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மூலிகை நல்லா இடித்து அதை அப்படியே அம்மியில் தண்ணியில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கனாக்கா அந்த 4 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய கல்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நிவர்த்தி ஆகிடும். இது நீங்கள் முதல்ல போய் செக் பண்ணி ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த தடையை சாப்பிட்டு இந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய கல்கள் அத்தனையும் ஈஸியாக நிவர்த்தி ஆகிருக்கும். அவ்வளோ அற்புதமான மூலிகை நிறைஞ்சது தான் இந்த சிறுகன் பிழை. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் பார்த்திங்கனாக்கா கருடன் கிழங்கு. இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்திங்கனாக்கா பெயோனியா எபிகோயா. இது குக்கூர்பிடாசியா அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. இதற்கு மாற்று பெயர்கள் உண்டு. அதாவது கொல்லன் கோவை, ஆகாச கருடன், பேய் சிந்தில் அப்படின்ற மாற்று பெயர்கள் இதற்கு உண்டு. இந்த மூலிகை பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாருக்குமே அதிகமாக பயங்கள், எத்தனையோ விதத்தில் பயங்கள் இருக்கும். ஆனால் முக்கியமாக நமக்கு விஷ ஜந்துக்கள் அப்படின்னாக்கா அதிகமான பயம் இருக்கும். அப்படிப்பட்ட விஷ ஜந்துக்களை பார்த்து பயப்படுற குணம் இருந்ததுனாக்கா நீங்கள் முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த கருடன் கிழங்கு. இந்த கருடன் கிழங்கு பார்த்திங்கனாக்கா இந்த கருடன் கிழங்கு நம்ம வீட்டில் கொடிகள் மூலமா கொடி மாதிரி வளரக்கூடிய தன்மை பெற்றது. இது வீட்டில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னாக்கா இதனுடைய காற்றோட்டங்கள் எங்கெல்லாம் நம்ம வீடுகளில் பரவி இருக்கோ அந்த இடத்துலலாம் விஷ ஜந்துக்கள் உள்ள நுழையாத தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருடன் கிழங்குக்கு உண்டு. இதனுடைய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருடன் கிழங்கை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட விஷங்கள் நம்ம விஷ ஜந்துக்கள் நம்மளை கடிச்சிட்டாலும் இந்த கருடன் கிழங்கோட பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணியிலையோ அல்லது தேன்லேயோ குழச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இந்த கருடன் கிழங்குக்கு உண்டு. இது மகா விஷத்தை போக்கக்கூடிய அபூர்வமான மூலிகை. அதோடு பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல இந்த நட்டுவாக்களி இந்த மாதிரி சின்ன பூச்சிகள்லாம் கடிச்சதுன்னா கூட இதை நம்ம மருந்தாக யூஸ் பண்ணலாம். இதை பவுடரை நம்ம சொறி, சிரங்கு, தேமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாலும் அது நமக்கு வியாதியை குணப்படுத்தும். மேலுக்கு தடவி எண்ணெயில் கலந்து நம்ம தடவினாலும் நம்மளுடைய வியாதிகளை போக்கக்கூடிய அபூர்வமான மூலிகை. எளிமையாக வளர்க்கக்கூடிய மூலிகை.
இது வந்து கருடங்கிழங்கை நம்ம வீட்டில் எடுத்து போய் வச்சோம்னாவே நமக்கு 3 விதமான தோஷங்கள், அதாவது 3 விதமான தோஷங்கள் நமக்கு இருக்குது. வாத பித்த கபம், இந்த 3 விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த கருடங்கிழங்குக்கு உண்டு. மேலும் அதாவது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த விஷத்தன்மைகளை முறிக்கக்கூடிய சக்தியும் இந்த கருடங்கிழங்குக்கு உண்டு. வீட்டு தோட்டங்களில் எத்தனையோ செடிகளோடு கூட நீங்கள் வளர்த்து வந்தாலும் இந்த கருடங்கிழங்கையும் வளர்த்து அதிகமான பயன்பெறணும்னு கேட்டுக்கொண்டு இந்த பூவாளி நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.